இந்த மாலை வேளை ஆராதனையிலே உங்கள் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. இந்த நாளிலே 2வது பாகத்தை குறித்து பார்க்கிறோம். பலன்களிலே பூமிக்குரிய பலனை காலையில் பார்த்தோம். இல்லாவிட்டா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க, பார்த்து கொள்ளுங்கள். 2வது இந்த பகுதியில் பரலோகத்துக்குரிய பலனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம். பரலோகத்துக்குரிய பலன்களை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும். பூலோகத்திலே நாம் இருக்கிற பொழுதே பரலோகத்துக்குரிய பலன்களை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிற பொழுது, சில தேசங்களிலே நீங்கள் நிலத்தை வாங்கினால் அந்த இடத்துல குடியுரிமை கொடுப்பார்கள். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த பரலோகத்துக்குரிய பலனை அடைந்து அதை கற்றறிவீர்கள் என்றால், இங்கே செய்கிற கிரியைகளில் பரலோகத்தில் பலன்களை நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் நிச்சயிக்கப்படும். இது பூமியில் வாழ்கிற பொழுதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில அடிச்சுவடுகள். அப்பொழுது நாம் பரலோகவாசிகள் ஆவதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஒத்தாசை செய்யும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் சொல்லுகிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளை அப்படியே துன்பப்படுத்தினார்களே. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் கர்த்தர் உங்கள் இடத்துல சொல்கிற காரியம் பரலோகத்துக்குரிய பலன்கள். பரலோகத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால், அல்லது போய்த்தான் ஆக வேண்டும். அதான் மறுபடியும் பிறந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய காரியமாகும். அப்பொழுது பரலோகத்துக்குரிய பலன் மிகுதியாக இருக்க வேண்டும் என்றால், பூமியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிந்தையை சகிக்க வேண்டும், அவமானத்தை சகிக்க வேண்டும். அந்த இடத்துல சில சமயத்தில் முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் அவர்களே அப்படியே துன்பப்படுத்தினாங்க. ஐயா, நமக்கு அவ்வளோ பெரிய ஸ்தானம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பாருங்கள். நிந்தையை அனுபவிக்கிறது மூலம் நீங்கள் தீர்க்கதரிசியின் ஸ்தானத்துக்கு போகிறீங்க. அதனால்தான் இப்பொழுது புரிந்தால், இப்பொழுது நீங்கள் வேதத்தை வாசித்தால் தெரியும். கடைசி நாட்களே மாம்சமாக யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்களும் மூப்பர்களும் சொப்பனம் தரிசனங்கள் காண்பார்கள் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்ட வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் நிறைவேறினது. இதையெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தால், அந்த தீர்க்கதரிசியின் ஸ்தானத்துக்கு இந்த நிந்தையை உங்களை கொண்டு போய்விடும். எந்த தீர்க்கதரிசியும் சொந்த ஊரில் கனம் அடைய மாட்டான், கனவீனம் அடைவான். அந்நிய தேசத்தில் தான் அவருடைய கீர்த்தி கொம்புகள் உயர்த்தப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் யாதெனில், நான் நிந்திக்கப்பட கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கான காரணம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு இது புரியாது. ஏன் புரியாதுன்னா, அவர்கள் பட்டு நந்தினி மாமன் இருக்கு, அவங்க கால் பண்ணி என்ன வீடு தேடுறாங்கன்னு தெரியல. கேள்வி நிந்திக்கப்படுகிறது எதனால் என்று தெரியாது. அந்த நிந்தைக்குள்ளே நீங்கள் காணப்படுவதற்கான காரணம் என்ன? சிலருக்கு அந்த நிந்தை குறித்து கோவப்படுவாங்க, அழுவாங்க, கத்திரத்தில் மன்றாடுவாங்க. ஆண்டவரே, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, ஆண்டவரே என்னை இப்படியெல்லாம் பேசி விட்டாங்களே, எனக்கு ஏன் இந்த சோதனை, நான் உண்மை தானே சேவிக்கிறேன். இதெல்லாம் என்னென்னா, வேத வசனம் இல்லாமல் அதிக நேரம் ஜபத்தில் தரிக்கிற ஜனங்க இவங்க. வேதத்தை படிக்க மாட்டாங்க, ஆனால் மணிக்கணக்கில் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதாக இவங்க சொல்லுவாங்க. அது உண்மையிலே அமர்ந்திருப்பாங்க, ஆனால் என்ன ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்று தெரியாது. என்ன ஆவினால் நடத்தப்படுகிறோம் என்று தெரியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இதில் எல்லாம் இந்த சிறு பிள்ளைத்தனத்தில் இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களையும் என்னையும் வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வேத வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்லுகிற ஒரு காரியம், நிந்தை, அவமானம், இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கிறது. என்ன திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் விசுவாசிகளுக்கு நிந்தை வரலாமா என்று கேட்டால், விசுவாசிகளுக்காக அது அருளப்பட்ட ஒரு பாதை.
1 தெசலோனிக்கேயில் வாசிக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளே தேவபக்தியை வாழ விரும்புகிற எல்லாரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த 1 சாமுவேலில் நீங்கள் வாசித்தால் இந்த இடத்துல அருமையாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அன்னாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாள் என்ன செய்கிறா? அழுது புலம்புகிறார். அவளுடைய தேவபக்தியை பார்க்கிற பொழுது அவளுக்கு போட்டியாகவே பெனினால் காணப்படுகிறார், சக்கலத்தி. அவள் ஆலயத்துக்கு வராதவள், அவளுக்கு 2 பிள்ளை இருக்கிறது. இந்த பெண்மணி தேவபக்தி நிறைந்த பெண்மணி. ஆனால் இந்த பெண்மணிக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. ஏன்? கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடித்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நிந்தை அவமானம் வருவதற்கான காரணம் என்னவென்றால், அந்த பகுதியில் விசுவாசிகள் பயணப்பட்டு தான் ஆகணும். இது எழுதப்பட்ட சத்தியம். இது இல்லாமல் கிறிஸ்துவ ஜீவியம் கிடையாது. அப்போ ஆவிக்குரிய ஜீவம் என்று சொன்னால் அதற்கு முடிவே கிடையாது. நிந்தையும் அவமானத்துக்கும் எப்பொழுது கர்த்தருடைய வேலை வருகிறதோ அப்பொழுது தான் அந்த நிந்தைக்கும் அவமானத்துக்கும் ஒரு முடிவு வரும். இந்த பெண்மணி அழுகிறாள், புலம்புகிறாள். வீட்டில் அவ்வளோ போராட்டம். ஆலயத்துக்கு வருகிறாள். அங்கு வந்து பார்த்தால் ஆசாரியன் இவளை தவறாக புரிந்து கொண்டு இவள் குடிகாரி என்ற ஒரு சித்தரிக்கப்படுகிறாள். எம்மட்டும் குறித்து வைத்திருப்பாய். ஏன் சொல்கிற? இந்த அம்மா சொல்லுகிறது, நான் பேலியாளின் மகனா என்னாதிரும். பாருங்கள் எப்படி இருக்கிறது. என்னுடைய குண சித்திரங்களையே தாறுமாறாய் ஒரு ஆவிக்குரிய வட்டாரம் பேசும் என்று சொன்னால் அது தேவன் அனுமதிக்கிற ஒரு நிந்தை. ஆவிக்குரிய வட்டாரம் மட்டுமல்ல, பூமிக்குரிய ஜனங்கள் பேசுவார்கள் சொன்னாலும் தேவன் அனுமதிக்கிற நிந்தை. இதனால் என்ன நடக்கும் என்று கேட்டால், கண்களிலிருந்து கண்ணீர் வரும் என்று சொன்னால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்னும் பக்குவம் அடையவில்லை என்று அர்த்தம். தகுதி இல்லை நம்ம சொல்ல முடியாது. தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இது. எதுவுமே இல்லாமல் நடக்காதுங்க, நெருப்பு இல்லாமல் புகையாது, இப்படிலாம் பேசுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் பேசப்படுகிற இந்த பலன் பெரிதாக இருக்கிறத நீங்கள் நன்றாக பூமியில் உறுதிப்படுத்தணும், நிரூபித்து காட்டணும். யாரையும் நம்ம பேச விட்டுட்டா நம்ம நிரூபிக்க முடியும்? அது தானாக வந்துடும். அந்த பேச்சும் அந்த ஏச்சும் அதிகப்படியாக வர ஆரம்பிச்சோம். நிந்திக்கப்படுகிற அளவிற்கு இந்த இடத்துல ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கிவிடும். என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் பேசுவானா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இந்த வார்த்தை படிப்பதற்கு கொஞ்சம் லகுவாக இருக்கும். எளிமையான தமிழில் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது, பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அது முக்கியம் இல்லை. இதில் கேட்டு சந்தோஷப்பட முடியுமா? நிந்திக்கிறோம் ஒருத்தன், நம்ம சந்தோஷப்பட முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. சந்தோஷம் எப்படி வரும்னு கேட்டால், பரலோகத்துக்கு காணாத பரலோகத்தில் இங்கேருந்து நமக்கு ஒரு டோக்கன் போடுறோம், ஒரு முத்தரிக்கிறோம், ஒரு முன்பதிவு செய்கிறோம். எப்படி அந்த மனுஷனை நிந்திக்கிறான் ஆண்டவர், சந்தோஷமாக நான் எப்படி அது சந்தோஷம் மாறுகிறதுன்றத சொல்கிறேன். நமக்கு பரலோகம் நிச்சயிக்கப்படுகிறது விசுவாசம். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு அது முத்தரிக்கப்படுகிறது. இந்த பெண்மணிக்கு அப்படி ஒரு அவமானம் ஆலயத்தில் வருகிறது. ஏன் அவள் திரும்பி மறு உத்தரவு வேறு மாதிரி சொல்லவில்லை? இரியா, என் புருஷனை கூப்பிட்றேன், என்னை பார்த்தா இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாமல், ஆண்டவனே உங்களோட அடியால் அப்படி பேலியாளின் மகளை என்ன தீரும், நிர்விசாரம் கொண்ட ஸ்திரீனா. ஆலயத்துக்கு வருகிற அந்த மனசிருந்து தான் ஆலயன்றதுனால இல்லை, இந்த பெண்மணியும் ஆலயமாக வாழுகிறவங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். இந்த போதகன் இவ்வளோ தாறுமாறாக பேசுகிறான். விசுவாசிகள் தான் போதகரை தாறுமாறாக பேசுகிறத நம்ம வேதத்தில் அதிகமாக தியானித்திருக்கலாம். ஆனால் போதகனே விசுவாசியை தாறுமாறாக பேசுகிறான். இதெல்லாம் யார் தான்? கர்த்தர் தான் அவங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும். இப்படியெல்லாம் நிறைய வரும். ஆனால் இந்த அம்மையார் அப்படிலாம் பேசலை. இவங்க என்ன சொல்கிறாங்க? அன்னாள் சொல்கிறேன், அப்படி என்ன தீரும், நிர்விசாரம் கொண்ட ஸ்ரீனா. சரி, தேவனாய் கர்த்தரிடத்தில் வந்தபடி அவரிடத்துலேருந்து உனக்கு பலன் வருவதாகன்னு அந்த மனுஷன் வாழ்த்தி அனுப்புகிறான். அந்த ஆண்டில் அவள் கருத்தரிக்கிறான். அதுக்கு முன்னாடி பிரதிஷ்டை நிறைந்த ஜபம்லாம் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவாய் ஆவிக்குரிய ரீதியில் முன்னேற வருகிறீர்களோ அவ்வளோக்காய் நீங்கள் நிந்திக்கப்படுவீங்க. மரியாள் யோசேப்பினுடைய வாழ்க்கை தேவ திட்டம் நிறைவேறுகிறது. இது பார்ப்பதற்கு சாதாரண குழந்தை பெற்றெடுக்காத பெண்மணி கடந்து சென்ற நிந்தை போல் இருக்கும். இல்லை, தீர்க்கதரிசியை பெறுகிறபடியினால் தான் இவ்வளோ போராட்டம். யார்? அன்னாள். அந்த தீர்க்கதரிசியை பெற்று சுமப்பதற்கு அந்த கர்ப்பத்தில் போதுமான பரிசுத்தம் இல்லை. அதனுடைய பொருள் அந்த பெண்மணி அசுத்தத்தில் இருக்கிறாள் என்பதல்ல. இந்த முதல் கனி கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு வந்து சேரணும். சிறந்தது கர்த்தருக்கு வந்து சேரணும்.
அது அன்னாளுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படி நியமிக்கப்பட்டிருந்தாலும் சில பிள்ளைகளை கர்த்தர் தமக்கென்று விரும்புகிறார். சிலரை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கென்று எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதை இவள் எப்பொழுது உணர்ந்தாலோ அப்பொழுது கர்ப்பத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. நம்ம சில காரியங்கள் மாம்சீகமாக இருக்கும். மாம்சீகத்தில் நம்ம ஜெயித்து அது உண்மையிலே நீதியாக காணப்படும், லாபகரமாகவும் காணப்படும். கர்த்தர் இந்த இரவு வேலையை சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக உங்கள் கூடையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி என்று கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் நிந்தையும் அவமானத்திற்கு பின்னால் எதனால் உங்களை மட்டும் நிந்திக்கிறான் என்பது புரிந்து கொள்ளணும், அதை தெரிந்து கொள்ளணும்.